ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கையை அழித்து உங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உங்களோட கனவுகளை சுக்குநூறாக உடைச்சி உங்களை நிர்கதியாக தவிக்க விட்ட உங்களோட பேரண்ட்ஸை இல்லைன்னா உங்களோட உடன்பிறப்புகளை உங்களோட லைஃப் பார்ட்னரை உங்களோட உயிர் நண்பர்களை நீங்கள் மன்னிக்கணுமா? இந்த கேள்வியும் சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் ஒரு சிலர் இப்படி கூட சொல்லுவாங்க, உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னிக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அவங்க மேலே இருக்கிற கோவத்தையும் மனக்கசப்பையும் ஒரு பேக்கேஜ் மாதிரி தூக்கி சுமந்துட்டு இருந்தால் ஃபர்தராக நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நமக்கு துரோகம் பண்ணவங்களை மன்னிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது இதுன்னெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ ஏன், நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஒரு வகையில் இது உண்மைதான். நமக்கு கெடுதல் பண்ணவங்க வெக்கப்படுற மாதிரி, அவங்க மனசு உறுத்துற மாதிரி அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் என்ன மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னு அவர் எதையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஸோ நம்மளுக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நம்ம தான், இல்லையா? அந்த சாய்ஸை திருவள்ளுவர் நம்ம கையில் தான் விட்டுருக்காரு. அந்த வகையில் நமக்கு கெடுதல் பண்ணுறவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே நல்லது எதுன்னு யோசித்து பார்த்தா, அவங்கள பழி வாங்காமல் அவங்க நமக்கு கொடுத்ததை வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அமைதியாக விலகி போகிறது. இது ஒன்று தான் இந்த மாதிரி நச்சுகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய நல்லது. துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற இந்த பழமொழியை இந்த மாதிரி நச்சுகள் கிட்ட நடைமுறைப்படுத்தணும். ரொம்ப லாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் யோசித்து பார்த்தா இந்த நச்சுகளை மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவங்க மேலே கோவத்தோடையும் வெறுப்போடையும் இருக்கவும் கூடாது. ஏன்னா கோவமும் வெறுப்பும் நெகட்டிவ் இமோஷன்ஸ். இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை நீண்ட காலத்துக்கு நம்மளோட மனசில் தேக்கி வைக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நீங்கள் இன்னும் ஆழமாக யோசித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு உண்மை தெளிவாக புரியும். இந்த கோவமும் வெறுப்பும் உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிறத விட இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டோமே அப்படின்னு உங்கள் மேலே தான் உங்களுக்கு அந்த கோவமும் வெறுப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள நம்பினதுக்காக, அவங்கள நம்பி துரோகத்துக்கு ஆளானதுக்காக முதல்ல உங்களை நீங்களே மன்னிக்கணும். நடந்து முடிஞ்ச கசப்பான சம்பவங்கள்ல இருந்து உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை மனசில் பதிய வச்சுட்டு உங்களுக்கு ஏற்பட்ட வலியையெல்லாம் கடந்து போகிறதுக்கான பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். சரி, நம்மளை நம்ம மன்னிச்சுடுறோம். ஆனால் நச்சுகள் மேலே இருக்கிற கோவத்தை என்ன பண்ணுறது? அவங்கள மன்னிக்காமல் இருந்தால் அவங்க மேலே இருக்கிற கோவம் போகாது இல்லையா? அவங்க மேலே இருக்கிற கோவத்தை நம்ம மனசில் அப்படியே தேக்கி வைக்கிறதும் நமக்கு நல்லதில்லை தானே. அப்போ என்ன பண்ணுறது? இந்த நெகட்டிவ் இமோஷனை பாசிட்டிவ் இமோஷனாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதாவது உங்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்ச நச்சுகள் கண்ணு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுக்கான வைராக்கியமாக இந்த கோவத்தை மாற்றிக்கணும். என்னதான் இருந்தாலும் மன்னிக்கிறது தானே மனுஷத்தன்மை, அதுதானே மனிதாபிமானத்தோட அடையாளம். மன்னிக்கிறது தெய்வ குணம் இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். உங்கள் மனசுக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சுன்னா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் நச்சுகளை ஏன் மன்னிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களோட நச்சை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது என்ன நடக்கும்? மன்னிக்கக்கூடிய ரொம்ப சாதாரண தவறை தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணுறீங்க. அவங்க செஞ்சது அவ்வளோ பெரிய தப்பில்லைன்னு அவங்களோட நடவடிக்கைகளை நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க. அதே தப்பை அவங்க மறுபடியும் செய்யறதுக்கான இன்னொரு சான்ஸை நீங்களே அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இன்டைரக்டாக நீங்கள் நார்சிசிஸ்டோட எனேபிளராக செயல்படுறீங்க. அவங்களோட பேட் பிஹேவியரை என்கரேஜ் பண்ணுறீங்க, எனேபிள் பண்ணுறீங்க. நச்சுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி எனேபிளர்ஸ் தான். எனேபிளர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற அந்த வேலிடேஷனை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பேசிக்காகவே செஞ்ச தவறை உணர்ந்து திருத்திக்கிறதுக்கான மனப்பக்குவம் நச்சுகள் கிட்ட சுத்தமாக கிடையாது. ஸோ ஒரு நார்சிசிஸ்ட்டை மன்னிக்கிற பட்சத்தில் உங்களோட பவுண்ட்ரிஸை நீங்களே பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
மறுபடியும் நார்சிசிஸ்ட் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை நீங்களே அவங்க கையில் தூக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும். மொத்தத்தில் நச்சுகளை நீங்கள் மன்னிக்கும் போது மறுபடியும் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸை நீங்களே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததாக தான் அவங்க அதை எடுத்துப்பாங்க. நீ என்ன மன்னிச்சிட்ட, அப்போது நான் செஞ்சது மன்னிப்புக்கு உகந்த ஒரு தப்பு தான். ஸோ நான் மறுபடியும் அதே தப்பை ரிப்பீட் பண்ணலாம். சொல்லப்போனால் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய தப்பாக கூட பண்ணலாம். ஏன்னா நீ என்ன மறுபடியும் மன்னிக்க போகிற அவ்வளோதானே அப்படின்னு சர்வசாதாரணமாக மறுபடியும் உங்களை இன்னும் அதிகமாக காயப்படுத்துவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நச்சுகளை மன்னிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பாக மாறிடும். நச்சுகளோட டாக்ஸிக் பிஹேவியர் மன்னிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அஃப்கோர்ஸ் இதனால் அவங்க திருந்த போகிறதும் கிடையாது. வேற ஒரு விக்டிமை தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் இந்த நச்சுகள் பண்ணது மன்னிக்கக்கூடிய தவறு கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த காலத்துலேயும் அவங்கள மன்னிக்க தயாராக இல்லை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் எழுப்பியிருக்கிற பவுண்ட்ரிஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் அவங்களுக்கு கன்வே ஆகும். ஒரு சிலருக்கு பாவம் பார்த்தா நம்ம நிலமை 7 ஜென்மத்துக்கும் ஐயோ பாவம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நச்சுகளை பற்றி யோசித்து தான் இந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.